நான் எப்போவுமே எங்கள் சின்ன பட்ஜெட் படம்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெஷலி என் அண்ணா ஜான் அண்ணாக்காக ஆஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் தேர். ஸோ உங்களோட வார்த்தைகள் வேணும், உங்களோட blessing வேணும், and make this movie a big success. Rafi sir, who's the producer and hero, and Mulikrishnan sir, who's the director. ஸோ எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மிஸ்டர் முரளிகிருஷ்ணன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணணும். I would like to thank each and everyone who is present here, and I request you all to lend your support for the whole crew of Nermukham. இவரோட முந்தின படம் மிரண்டவன் படத்தில் நான் தான் லீடாக ஹீரோ பண்ணியிருக்கேன். அந்த படம் தயாராக தான் இருக்குது ரிலீஸ்க்கு. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி விஜிபியில் லோக்கலில் யாருமே ஷூட்டிங் வந்து 6:20க்கு 6:20க்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்ச சரித்திரமே கிடையாது லோக்கல். அதுவும் இங்கேருந்து விஜிபி ரொம்ப தூரம். அவுட்டோர் போனால் எல்லா ஆர்டிஸ்ட் ஒன்றா இருப்பாங்க, ஹோட்டலில் கொண்டு வந்து டம்ப் பண்ணி ஷாட் வச்சுருவாங்க. ஆனால் 6:20க்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி விஜிபியில் ஃபஸ்ட்டு 6:20 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சா முரளி சார். அதான் அடிக்கடி கேட்பேன், எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க சார்? இல்லை எப்பவுமே அப்படி தான். அதான் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் ஒரு நல்ல ஹீரோ ப்ரொடியூசர் ஆனாலும் சரி, இப்போ இருக்க ட்ரெண்டில் கிடைக்கிற ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. உண்மையில் சினிமா பண்ணுறதுக்கு சினிமா நிலைமை ரொம்ப மோசமாகவும் போயிட்டுருக்கு. யார் கேட்டாலும் சேட்டலைட் இல்லை, எதுவும் நடக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் இல்லை. இப்போது வளர்ந்து வர ஹீரோ சரி, புது ஹீரோ சரி வரதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தா சேட்டலைட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வளர்ந்து வந்த ஹீரோஸ் வர முடியல. ஸோ இப்படிப்பட்ட இயக்குநர்கள் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும்போது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மிரண்டோன் படம்லாம் 13-14 கால் ஷீட்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எப்படி 12 கால் ஷீட்லலாம் படத்த முடிக்கிறான்னு தெரில. ஒரு நாளைக்கு 4-5 சீன் மேலே எடுப்பார். ஸோ ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு டேரக்டர் ஆக்சுவலாக, அப்டேட்டாக இருக்கிற எனர்ஜெட்டிக் பர்சன். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ கம் ப்ரொடியூசர் ரஃபி கிட்ட இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அவரோட விஷுவல்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ப்ரொடியூசராக ஹீரோவாக லான்ச் ஆகிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அவர் சாதகம் அமையட்டும், இந்த படம் நல்லபடியாக நடக்கட்டும், நல்லபடியாக வரணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம நிறைய பேர் உங்களெல்லாம் நம்ம ரொம்ப காலமாக பார்த்துக்கிறோம் சார். அது சொல்லும்போது நமக்கு வலிக்குது, நமக்கு என்ன வயசாகி போச்சு. ரொம்ப சீனியர் போது ஏதோ சின்னப்பா காலத்தில் நான் கிளா படித்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. உங்கள் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு நார்மல் எனர்ஜியான பர்சன் தான். இந்த நேர்முகத்தில் நிறையா புதுமுகம். அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, புதுமுகமாக நீங்கள் வரும்போது உங்களுடைய கனவுகள், ஆசை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்து போக வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, அதை யோசிச்சுங்க. ஏன்னா ஒரு உச்சத்துக்கு தொடரணும்னா, நான் நினச்ச முதல் படம் ஆண் பாவம் ப்ரொடெக்ஷன் பிரமாதமாக இருக்குது, எல்லாம் கை தட்டுறாங்கன்னு நான் வெளியில் போய் நின்று வந்தவுடனே என்ன பாராட்ட போகிறாங்கன்னா, முதல்ல ஒருத்தர் வந்தார், நீ ஏன் நடிச்சேனார். ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் ஒரு நல்ல நடிகர்லாம் போட்டு என்னத்தையான்னு போயிட்டார். எனக்கு அப்படியே போயிடுச்சு, பலூன் காற்று போன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துக்கு வியாபாரம்லாம் பெருசாக ஆகலை. அதில் ப்ரொடியூசர் ரொம்ப டென்ஷனு. அவர் வீட்டு பத்திரம்லாம் கொண்டாந்து போட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. கற்பூரம் கோயில் சொல்கிறாங்க பொட்டிக்கு, கை காலெலாம் நடுங்குது. அப்புறம் ஓன் ரிலீஸு பல்லாவரத்தில் ஒரு தேட்டர் வாங்க அப்படின்னா, நான் வரலன்னு வாங்க வாங்கினாங்க. கூட்டு எனக்கு காரில் தூக்கி போட்டு கூட்டு போயிட்டாங்க. போனால் தேட்டரில் படம் ஓட்டிகிட்டு இருக்கு, காதல் கசதியாக பாட்டு. நான் அந்த பிரிண்ட்டே பாருறேன், இன்னும் டல்லாக இருக்க பிரிண்ட்டு, ஆர்வ பிரிண்ட்டு டல்லாக இருக்குன்னு பார்த்துன்னு போனால், டக்குன்னு தேட்டரில் திரும்பி பார்க்குறேன், பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. 20 பேர் தான் தேட்டரில். நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே அழுகுறாரு. நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மடியில் வந்து நான் நடித்து படத்தை கெடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுறேன். அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் பேசுகிறாரு, சார் அபிராமிலேருந்து பேசுகிறேன். என்னண்ணா சார் சூப்பர் டாக்குண்ணா, நான் தான் காலையிலேயே டாக்கு பார்த்துனேன் பல்லாவரத்தில். அப்புறம் என்ன, இல்லை சார் வாங்கண்ணா. அப்புறம் மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுத்தோன்னே பார்த்தேன், சார் படம் நல்லா தான் போகுது இன்டர்வியூ வரைக்கும். ஆனால் படம் எவ்வளோ கூட்டம்ண்ணா, ஃபுல்லாக அபிராமி இல்லையா, உங்கள் படத்துக்கு வந்த கூட்டம் இல்லை, படிக்காதவன் படத்துக்கு வந்த ஓவர்ஃப்ளோ தான் வந்திருக்கு. நீங்கள் வரீங்களாண்ணா? சரின்னு உடனே மூஞ்சி கழிட்டு போகிறேன். தியேட்டரில் சத்தம், நான் ஓடுறேன், கத்துறாங்க. நல்லா இருக்குன்னு கத்துறாங்களா, நல்லா இல்லைன்னு கத்துறாங்களா, ஒரே கன்ஃபியூஸ். ஒரு பையன் என்னை பார்த்தான், நீ தானே அது அப்படின்னா, இதில் ஒரு கையெழுத்து போடுன்னா. கையெழுத்து போடும்போது வந்துருக்கேன் பாண்டியன் டேட்டுன்னாங்க. அன்னைக்கு தான் மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் நான் நடிகர். நம்மளை 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, 1000 கலாட்டா பண்ணுவாங்க, குத்துவாங்க, சொல்லி கிள்ளி பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அது மக்களால். அதே பல்லாவரம் தேட்டருக்கு நான் நைட் ஷோ போகிறேன், அந்த கல் உடைக்கிறவங்களாம் போகிறாங்க, கெட்ட வாரத்தில் என் பேர் சொல்லிட்டு போகிறாங்க. எவனோ ஒருத்தர் நடிச்சு, அதுதான் நமக்கு பாராட்டு. நம்மளை திட்டுறது தான். பல விஷயங்களை தாண்டி வரணும். வந்த பிறகும் நிறையா விஷயம் சந்திக்க வேண்டியிருக்கோம். இப்போ சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். நிஜமாகவே ஆக்சிடென்ட். அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு இன்பிட்வீன் ஃப்ளோரில் ஒருத்தர் லிஃப்ட் திறந்தார். என்னை பார்த்தார். அவருக்கு அப்படியே ஷாக்கு. சார் இப்போ தான் சார் உங்களை உயிரோடு பார்க்குறேன்.
அவர் சொல்ல வந்தது என்னென்னா, சினிமாவில் தாங்க உங்களுக்கு பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கணும்னு. ஆனால் இப்படி இருக்கும், நிறைய பேர் திடீர்னு பார்ப்பாங்க, பார்த்தோன்னே ஏதாவது சொல்லணும்னு. என்ன உன் படமே இப்படிலாம் வரதே இல்லை. சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? நான் படம் பார்த்து 10 வருஷம் ஆச்சுவார். ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னென்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்கள் படம்லாம் நல்லா இருக்குங்க, காமெடியாக இருக்குங்க, இப்போ நிறைய நடிங்க, இதை சொல்ல வர்றது தான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தோன்னா அந்த அதிர்ச்சி வேறு என்ன சொல்லுவார். இதெல்லாம் நம்ம வேறு டப்பிங் பண்ணி பார்த்துக்கணும். மனசுக்குள்ளே காயப்படாமல் வெற்றி ஒன்றே குறிக்கோள்னு போகிறோன்னா நிச்சயமாக வரலாம். முரளிகிருஷ்ணன் சார் அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை என்னென்னா, அதிர்ச்சி ஆகாத ஒரு ஆள், எதுவாக இருந்தாலும் அப்படியா. நான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது திடீர்னு வேற ஒரு படத்துக்கு மீசி எடுக்கணும். இவர்கிட்ட சொல்லணும், என்ன சொல்ல போகிறாரு சார், அப்புறம் கண்டினியூட்டி சார் எங்கள் படத்தில் என்ன சொன்னாரா, அந்த படம் போயிருக்குன்னு பயந்துட்டு, சார் மீசி எடுக்கணும் ஒரு படத்தில் என்ன, அதுக்கு நாங்கள் உங்கள் மேக்கப் பண்ணு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் மீஸ் ரெடி பண்ணி வச்சிங்க, இதை எடுத்து ஒட்டிங்க. ஈஸியாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதிர்ச்சி ஆகாமல் அந்த ஷூட்டிங்கில் கூட அவர் வரல, பரவாயில்லப்பா இது வரைக்கும் வச்சுக்குவோம். இது ஒரு இயக்குனருடைய ஒரு புத்திசாலித்துடைய உச்சம். அது வரல இது வரல அப்படிலாம் கிடையாது. அப் டு டேட்டா. நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப் டு டேட்டாக இருக்கணும்னு. எனக்கு தெரியும் டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ வேகமாக வந்திருக்குன்னு. நம்ம கேமரா கண்டுபிடிக்கல, லைட்டு கண்டுபிடிக்கல, ஃபிலிம் கண்டுபிடிக்கல, ஒரு ட்ராலி ட்ராக்கு பட்டர் பேப்பர் கூட கண்டுபிடிக்கல. ஆனால் நம்மளால் நல்ல சினிமா எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அன்பு தெரியும், காதல் தெரியும், பாசம் தெரியும். இதெல்லாம் வச்சு படம் பண்ணால் எப்பவும் ஜெயிக்கலாம். அவர் அந்த ரூட்டில் தான் போகிறார். என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக ஒரு கதை சொல்லுவோண்டு. எனக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸில் எனக்கு அதில் கேரக்டர் கொடுத்துருவார். எவ்வளோ தைரியம். என்னை ஒரு போலீஸ்காரரை பார்க்கறதுக்கு இவன் எங்கேயா போலீஸ்கார் இருப்பாங்க, ஒரு சிபிஐ ஆஃபீஸில் கொடுத்து அடிக்க வச்சுக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப் டு டேட்னு பேசுறீங்க. எங்களுக்கும் தெரியும் ஒய்ஃபுக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்கிற காலத்தில் தான் நான் வந்தேன். இப்போ ஒய்ஃபைக்கும் காசு சம்பாதிக்கிற காலத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த படத்துக்கு சார் மியூசிக் நாங்கள் ஒன்றும் இல்லை. நான் முதல்ல சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே மியூசிக்கால் தான். நான் வயலின் கற்றுக்கிட்டேன். தமிழிசை கல்லூரியில் 2 வருஷம் வயலின் கற்றுக்கிட்டேன். எனக்கு டிப்ளமாலாம் கொடுத்துருக்காங்க. இசை செல்வன் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இப்படிலாம் விபத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்த பிறகு மியூசிக் பண்ணோம். யாராவது ப்ரொடியூசர் வந்தால் இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணேன். நீங்கள் நடிச்சுட்டு வேலையை பார்த்துன்னு போங்க, நீங்கள் டைரக்ட் பண்ண அதோட போங்க, மியூசிக்லாம் வேணானாங்க. எங்கள் மாமனார் படம் எடுத்தார். அது இதை விட்டால் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் அப்படின்னேன். அவர் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ண வேணான்னு சொல்ல. சைலண்ட் ஆத்தார் பொண்ணு கொடுத்தாருன்னு நெத்தியடின்னு படம் நான் தான் மியூசிக் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட யாரும் நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. நம்முடைய இசை ஆற்றல் அப்படி இருக்குது. என்னன்னா நமக்கு எது தெரியும், நான் அவரை என்ன இந்த மாதிரி இவங்களையும் சொல்லுவாங்க, அப்போ உஷாராயிடணும், எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக வச்சுக்கணும். நமக்கு என்ன தெரியுன்றதை விட என்ன தெரியாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதில் ஹீரோயின் என் மேலே கோபமாக இருப்பாங்க. கோபமாக அந்த ஹீரோயின் கடைசியில் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் சாரிங்க அப்படின்னோடனே நான் சந்தோஷத்தில் ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றணும். இது ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன். அந்த ஸ்கிரிப்டில் நடிக்கிறது அப்புறம் யாருன்னா குஷ்பு. நான் ஷாட் வச்சுட்டேன். ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றணும். தேவையா இது நடக்கிற காரியமா? டக்குன்னு சொன்னேன், மேடம் நீங்கள் என்ன தூக்கி சுற்றுறீங்களான்னு. ஓகே சார் அப்படின்னாங்க. ரெடின்னு ஷாட் வச்சேன். கடற்கடன்னு தூக்கி 4 சுற்றி கீழே போட்டாங்க. ஷாட் வைக்கணும். அசிஸ்டன்ட் வந்தார். சார் ஒரு ஹீரோயின் உங்களை தூக்கி சுற்றுறாங்கன்னா என்ன சார் இது இமேஜில் அப்படின்னா, இமேஜை விட உயிர் முக்கியா எதா அப்படி இருக்கு அப்படின்னு சமாளிச்சிட்டோம். அந்த வகையில் இயக்குனர் முரளிகிருஷ்ணா அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டு கடுன்னு சொல்லி யாரு மேலேயும் இல்லை. ஒரு வார்த்தை கடுப்பா அறிவு இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, மனசு வலிக்கல. அதை சொல்லாமையே அதை கூட சார் என்னையா அறிவு இருக்காயா அப்படி தான் சொல்கிறாரு. சொல்லிடுறாரு அறிவு இருக்கான்ட்டு. ஆனால் நாசுக்கா சொல்கிறாரு. இப்படிப்பட்ட கலைஞர்கள் வெற்றி அடையணும். அப்போ தான் சினிமா பிரமாதமாக இருக்கும். எல்லாரும் முகத்தில் இருக்க இந்த மகிழ்ச்சி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடும் போது நாங்கள் பார்க்கணும். நேர்முகம் இந்த படம் நான் நடிக்க வரும்போது டைரக்டர் சொன்னார், ஒரு 4-5 சீன் தான் இருக்கும், பண்ணியா நல்ல கேரக்டரா அப்படின்னாரு. நான் படத்துக்கு நடிக்க உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னோடய கேரக்டரை படம் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணிட்டாரு. இன்னொன்று என்னன்னாக்கா, இவ்வளோ நாளாக பொறுக்கியாக ரவுடியாக வில்லனாக நடிச்சிட்டு இருந்த என்ன இந்த படத்தில் ஒரு லவ் பாயா, எனக்கு ஒரு காதலி, என்னை நம்பி ஒரு காதலியை இயக்குனர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணை நானும் பத்திரமா இயக்குனர்கிட்ட திருப்பியும் ஒப்படைச்சிட்டேன். இது சத்தியம்.
இது சார் கூட இண்டிபெண்டாக என்னோட செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி நேர்முகம் படம் பண்ணியிருக்கேன், அது ஆல்ரெடி ரெடி டு ரிலீஸ். இது செகண்ட் மூவி நேர்முகம். நல்லா வந்திருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டர் போய் பாருங்க. திரு முரளிகிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தை மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்பவுமே ஒரு யூத் ஆடியன்ஸ் இருக்கும். பார்வை ஒன்றை பாதமே படத்தில் ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூத் ஆடியன்ஸ் இருக்கும். அந்த ஆடியன்ஸை இன்னும் அவர் கைப்பற்றி வச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன்.